கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம யாத்திராகமம் 8 அதிகாரம் பார்த்துக்கிறோம். 8 அதிகாரத்தில் 4 வாதைகளை நம்ம பார்த்துக்கிறோம். கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு கர்த்தர் முயற்சி பண்ணுறார். ஆனால் வந்து பார்வோன் நினச்ச விட மாட்டாதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினமாக்குறதுனால கர்த்தர் நினைச்ச 4 வாதைகளை கொடுத்துருக்காரு. அப்படியும் பார்வோனுடைய இருதயம் கடினமாக இருக்குது. இன்னும் பார்வோன் இருதயம் சரியாகலை. மொத்தம் 10 வாதைகள் கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி வாதைகளுக்கு அப்புறம் அவங்க மனம் திரும்புவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் வந்து இப்போ அஞ்சாவது வாதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்தில் என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மோசேயை நோக்கி சொல்கிறாரு, நீ பார்வோனிடத்தில் போ, போய் என்ன ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய என்ன செய்ய நீ போக விடு. நீ போக விட மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன கர்த்தருடைய கரம் வந்து வெளியில் இருக்கிற ஒரு மிருக ஜீவனங்களாகிய ஒன்று குதிரைகள் மேலும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஆடுகளின் மேலும் இருக்கும். அது மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய கரம் படும்போது என்ன செய்யுது, ஆடுகள் கழுதை கொட்டகங்கள் மேலெல்லாம் என்ன செய்யும், கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும்னு அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரேல் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியர் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரேல் புத்திரருக்கு உரியவையில் எல்லாற்றிலும் ஒன்றுமே என்ன செய்யாது, சாகாது. ஆனால் எகிப்தியரோட மிருகங்கள் என்ன செய்யும், எல்லாம் கொள்ளை நோயினால சாகும்னு சொல்லி சொல்கிறார். அது மேலே நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வாருன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஒரு காலத்தை குறித்தாருன்னு சொல்லி என்னுடைய தேவனாய கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி நீ பார்வனத்தில் போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மறுநாள் என்ன செய்கிறாரு, அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். ஏன்னா பார்வன் கேட்காதனால கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். அப்போ எகிப்தியருடைய எல்லா மிருக ஜீவன்கள் மேலும் என்ன செய்யுது, இந்த கொள்ளை நோய் மகா கொடிதான கொள்ளை நோய் வந்ததுனால எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டு. ஆனால் இஸ்ரேல் புத்திரோட மிருக ஜீவன்கள் என்ன செய்யுது, ஒன்று கூட சாகலை. அப்போ பார்வன் இதெல்லாம் விசாரிக்கும் போது எகிப்தியரோட இதெல்லாம் செத்து போச்சு. இஸ்ரேலோட மிருக ஜீவன்கள் அவங்கெல்லாம் கோசி நாட்டில் இருக்காங்க, அங்கே வந்து எதுவுமே ஒன்றுமே செய்யலை, அதெல்லாம் உயிரோட இருக்கிறது அப்படிங்கிறத பார்வன் அறிஞ்சுக்கிட்டான். அப்படி அறிஞ்சிருந்தாலும் இன்னும் இருதயம் கடினமாக தான் இருக்குது. இன்னும் இருதயம் கடினத்தினால என்ன செய்ய மாட்டேக்கான், இஸ்ரேல் ஜனங்களை விட மாட்டேக்கான் எகிப்தை விட்டு. கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி பார்வன் மோசையை கேட்குறப்பல மோசையை கேட்டும் இன்னும் விட மாட்டேக்கான், இருதயம் கடினமாக தான் இருக்குது. இப்போ எகிப்து தேசத்தில் எல்லா மிருக ஜீவன்களும் என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டு. அடுத்தபடியாக கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, உங்கள் கைப்பிடி நிறைய நீங்கள் என்ன செய்யுங்க, சூளையின் சாம்பலை அள்ளிட்டு போங்க. சூளையில் சாம்பலை அள்ளிட்டு போய் அதை மோசை என்ன செய்யுது, அது பார்வோட்டு கண்களுக்கு முன்பாக நீ என்ன செய்ய, வானத்துக்கு நேராக இறைக்க கடைவாங்கிறார். வானத்துக்கு நேராக இறைக்கும்போது அது வந்து என்ன செய்யணும், எகிப்து தேசம் அந்த எகிப்து தேசவங்க அந்த புகை அது அந்த இதை அள்ளி எரியும் போது, சாம்பல் அள்ளி எரியும் போது அது என்ன செய்யுது, தூசி ஆகும். அந்த தூசி அந்த சாம்பல் வந்து தூசி தானே, அது அள்ளி போடும்போது தூசி தானே பறக்கும். அதனால போடும்போது எகிப்து தேசமங்க மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை எலும்பு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. போனது வந்து கொள்ளை நோய், இது வந்து கொப்பளங்களை நான் எலும்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே பார்வோன் நினைச்சாரு. பார்வோன்ட்டு போய் மோசை சொல்லி அவங்க நினைச்சல கேட்காதனால கர்த்தர் நினைச்சார் சூழல் சாம்பலாளி எரிய சொன்ன பிறகு மோசை நினைச்சார் சூளையில் உள்ள சூளைன்னா பார்த்துருப்பா சங்க சூழலெல்லாம் வைக்கிறோம்ல, அப்படி சூளைகள் அந்த சூழலில் உள்ள சாம்பல் அடிச்சு அள்ளிட்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். ஆனால் மோசை நினைச்சான்னு பார்வோனுக்கு முன்பாக அந்த வானத்துக்கு நேராக நினைச்சான். மோசே பார்வோனுக்கு முன்னால் வானத்துக்கு நேராக அந்த சாம்பல் அடிச்சலாம் இறைக்கும்போது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் என்ன செஞ்சு எழும்பிற்று. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தின் மேலே எல்லார் மேலும் வந்துடுச்சு. வந்ததுனால அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளுக்கும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாது. இதுக்குனால பார்வோன் நினச்சி வர கூப்பிட்டாடனே அவங்க வந்து மந்திரவாதிகளை இது மாதிரி செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு சிலதெல்லாம் நடக்கும், ஒரு சிலதெல்லாம் நடக்காது. ஆனால் இந்த திருப்பம் என்ன செய்கிறாங்களோ அவங்களால வர முடியாதபடிக்கு அவங்கள்ட்ட அவங்க மேலேயும் என்ன செஞ்சுட்டு கொப்பளங்கள் வந்துருச்சு. வந்ததுனால அவங்களும் என்ன செய்யலை, மந்திரவாதிகள் மோசைக்கு முன்பாக என்ன செய்யலை, வர முடியலை. அதனால் கர்த்தர் என்ன செய்ய மோசையிட்ட சொல்லியிருந்தபடியே பார்வோன் இருதயத்தை இப்பவும் என்ன செஞ்சுட்டாரு, கடினப்படுத்திட்டாரு. அவன் கண்களுக்கு அவன் வந்து என்ன செய்யறான், அவர்களுக்கு செவி கொடுக்கலை. மோசைக்கு ஆரோடுக்கும் பார்வோன் என்ன செய்யலை, இப்பவும் செவி கொடுக்கலை. 6 வாரம் வந்துருச்சு. அடுத்தபடியாக கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, நீ அதிகாலமே எழுந்திருந்து பார்வோனுக்கு முன்பாக போய் நில்லு என் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் அனுப்பிவிடுன்னு சொல்லு. விட மாட்டேன்னு சொல்லிட்டானா பூமி எங்கும் என்னை போல வேறொரு இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இதயத்திலும் உன் ஊழியக்காரர்கள் மேலும் உன் ஜனங்கள் மேலும் நான் அனுப்புவேன். அப்போ நீ பூமியில் இராதபடிக்கு நீ நாசமாய் போவாய்.
போகும்படி என் கையை நீட்டி உன்னையும் ஜனங்களையும் என்ன செய்வேன், கொள்ள நாள் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்க முடியாகும், என் நாமம் பூமி எங்கு பிரஸ்தாபப்படியாகவும் உன்னை நான் என்ன செஞ்சேன், நான் நிலைநிறுத்தினேன். ஆனால் நீ என்ன செஞ்சான்னா ஜனங்களை போக விட மாட்டேங்கிறா. அதனால் நீ அவர்களுக்கு விரோதமாக நீ உன்னை என்ன செய்கிறா, உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறா. அதனால் எகிப்து தேசத்துலேருந்து இந்நாள் வரைக்கும் தோன்றினதுலேருந்து இது வரைக்கும் பெய்யாத கொடிதான கல்மழை நிச்சயமே நான் பெய்ய பண்ணுவேன். அப்பொழுது நீ நிச்சயமா ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்கள் வெளியில் உள்ள மிருகங்கள் யாவையும் நீ சேர்த்து கொண்டு உன் வீட்டில் என்ன செய், வீட்டில் சேர்த்துக்கொள்ளு. சேர்த்துக்கொள்ளாத வெளியில் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு வெளியில் விடுறவங்க இதெல்லாம் கல்மழையினால் எல்லா மிருக ஜீவன்களையும் சாவுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அந்த கொப்பளத்துக்கு அடுத்தபடியும் விடலாதனால கர்த்தர் என்ன செய்கிறாரு, பூமி எங்கும் நான் உன்னை நான் வல்லமையாக என்னை எடுத்து நிறுத்திருக்கேன், ஆனால் நீ இதுக்கு கீழ்ப்படியலை அப்படிங்கிறதுனால தான் இன்னும் கீழ்ப்படியாத பட்சத்தில் என்னச்சு ஆள் அனுப்பி வெளியில் இருக்கிற வயல்களில் இருக்கிற மிருகஜீவி எல்லாத்தையும் வீட்டில் சேரு, மனிதர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருங்க, இல்லை வெளியில் இருக்கிறது எல்லாம் அழிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்படியும் என்ன செய்றாரு, ஜனங்கள் பார்வண்டு ஜனங்கள் கடினமாக இருந்தாங்க. கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா வீடுகளுக்கு எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, மிருகஜீவன்களையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ பெரிய கல்மழை என்ன செய்றாரு, கர்த்தர் பெய்ய வைக்கிறாரு. எப்படின்னா கர்த்தர் உன் கையை வானத்துக்கு நேராக நீ நீட்டுங்கிறாரு. இப்போ வானத்துக்கு நேராக மோசே என்ன செய்கிறார், தன்னுடைய கோலை நீட்டின உடனே கர்த்தர் இடிமுழக்கத்தையும் கல்மழையும் என்ன செஞ்சுட்டார், இப்போ அனுப்பினார். இப்போ அக்கினி தரையின் மேல் வேகமாக என்னச்சுதான் ஓடி போதான். ஏன்னா கல்மழையோட அக்கினி என்னச்சது வருது, இடிமுழக்கங்கள் கல்மழையும் அனுப்புகிறாரு. அதனால அந்த இடிமுழக்கம் தான் அக்கினியாக என்னச்சது வருது. இப்போ இடிமுழக்கம்னா நம்ம இடி விழுந்துச்சு, இத்தனை பேர் செத்து போனாங்க, இத்தனை செத்து போனாங்கன்னு சொல்கிறோம்ல, அப்போ அது என்னது அக்கினியாக தானே மாறுது. அதைத்தான் சொல்கிறாரு, இடிமுழக்கத்தையும் கல்மழையும் அனுப்புவான். அப்போ அக்கினி தரையின் மேல் நினச்சி வேகமாக ஓடும். அக்கின்னா அந்த அது மின்னல் நினச்சிது, இடிமுழக்கம் தரையில் நினச்சி வேகமாக ஓடும். அப்போ எகிப்து தேசத்தின் மேலே கர்த்தர் நினச்சிட கல்மழையை பெய்ய பண்ணுவான்னு சொன்னபடி இப்போ என்ன செஞ்சிட கர்த்தர் கல்மழையோடு கலந்த அக்கினியை நினச்சிடாரு மிருக ஜீவன்கள் மிகவும் கொடிதாக வர சொல்லிச்சாரு. இப்போ அக்கினியும் நடக்குது, இடிமுழக்கம், அதான் அக்கினி இடிமுழக்கம் நடக்குது, கல்மழையும் பெய்யுது. அதனால் இப்போது கர்த்தர்கிட்ட சொல்லி மோசேட்ட சொல்லி கேட்காதபடிக்கு யாரெல்லாம் வெளியில் நின்னாங்களோ அவங்ககிட்ட ஆடு மாடுகள்லாம் வெளியில் விட்டுருந்தாங்க, அவங்கெல்லாம் என்ன செய்யுது, செத்து போச்சு. ஆனால் இஸ்ரேல் புத்திரர்கள் பயந்து தங்கள் வீட்டில் விட்டுருந்தாங்களோ அவங்களும் அந்த ஆடு மாடுகளை என்ன செய்யலை, சாகலை. ஆனால் கோசேர் நாட்டில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் மனிதர்களுக்கு ஒன்றுமே செய்யலாங்க, கல்மழையே பெய்யலை. கர்த்தர் நினைச்சார் இவங்களுக்கு வித்தியாசத்தை உருவாக்குறாருல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிரஜாதி மக்களுக்கும் நினைச்சாரு வித்தியாசத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி உருவாக்கிட்டு இருந்தும் பருவன்னு நினைச்சிடான், தன்னுடைய இருதயத்தை நினைச்சிடான், கடினப்படுத்துறான். இவ்வளவோ எகிப்தில் உள்ள மக்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க, எகிப்தில் உள்ளதெல்லாம் மிருக ஜீவன்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, பயிர்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் அவனுக்கு என்ன செய்யலை, இன்னும் அவனுடைய இருதயம் கடினமாக இருக்கு. நம்ம ஜனங்களை விடக்கூடாது, நம்ம வச்சுக்கிடணும், அவங்க நமக்கு கடுமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டேக்கான், விட மாட்டேக்கான். இப்போ கர்த்தர் நினைச்சிடாரு அப்படி சொன்னபடி கல்மழையும் எதுவும் பெஞ்சதுனால இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற நிறைய மிருக ஜீவன்கள் அடித்தது அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்தபடியாக அந்த கல்மழையில் மிருகஜீவன்கள் மாட்டமில்ல, வார்கோதுமை, கதிர் பயிர், சணல் தாள் பயிருமா இருந்துச்சான். வார்கோதுமை, கதிர் பயிர், சணல் இதெல்லாம் என்னச்சது பயிராக இருக்கிறது. ஆனால் சணலும் வார்கோதுமையும் என்னச்சது அழிக்கப்பட்டு போயிட்டான். ஆனால் கோதுமையும் கம்பும் கதிர் விடலை, அதனால் அது கம்பும் கோதுமையும் மட்டும் என்ன செய்யலை, அழிக்கப்படலை. இப்போ கர்த்தர் மோசே என்ன பார்வன் விட்டு பட்டணத்தை புறப்பட்டு தன் கையில் என்ன செய்கிறான், காற்றுக்கு நேராக விரிக்கிறான். அப்பொழுது இடிமுழக்கம் கல்மழையும் என்ன செய்யுது, நின்றுட்டு ஆனால் மழையும் பூமியில் என்ன செய்யுது பெய்யாமல் இருந்துச்சு. அது வானத்துக்கு நேராக கோலை நீட்டின உடனே இடிமுழக்கமும் கல்மழையும் நின்றுச்சு. ஆனால் மழையும் கல்மழையும் எடுக்கும்போது நின்று போனது பார்வன் கண்டு போனது. திரும்பவும் அவன் என்ன செய்கிறான்னா திரும்பவும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான், இருதயத்தை என்ன செஞ்சிட்டான், கடினப்படுத்திட்டான். கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வன் இருதயம் என்ன செய்யுது, கடினப்பட்டிருக்கு. அவன் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்யலை, போக விடாதபடிக்கு இருக்கிறான். இப்போ மொத்தம் 7 விதமான வாதைகள் வந்துருச்சு. 1 ரத்தம், 2வது தவளை, 3வது பேனு, 4வது வண்டு, 5வது கொள்ளை நோய், 6வது கல்மழை, 6வது கொப்புளம், 7வது தான் கல்மழை. இப்போ 7 வாதைகளை கர்த்தர் நினைச்சிட்டாரு அனுப்பியும் பார்வனுடைய இருதயம் கடினமாக இருக்குது. இன்னும் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய என்ன செய்யலை, விடலை.
இப்போ 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, நீ பார்வோனிடத்துல போய் அவர்கள் நடுவே நான் உனக்கு அடையாளத்தை செய்வேன். செய்யும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த அடையாளத்தையும் நீ உன் பிள்ளைகளின் செவியில் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிக்கு கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு நான் தான் கர்த்தர்ன்னு சொல்லி அவர்கள் அறியும்படிக்கு அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்கார இருதயத்தையும் நான் என்ன செஞ்சேன், கடினப்படுத்தினேங்கிற என்று நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்றதுக்கு. இஸ்ரேல் ஜனங்க மோசே இருக்காங்களா, இவங்க பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இப்படிலாம் எகிப்தில் நடந்துச்சு, கர்த்தர் இப்படிலாம் செஞ்சோம், அவனுடைய இருதயம் இது கடினப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தல இவங்க அடிச்சுவாங்க. இவங்க எதாவது இப்போ அவங்க செய்யும்போது இதெல்லாம் நினைக்கும்போது பயந்து கர்த்தரை விட்டு விலக மாட்டாங்கல்ல. அதுக்கு தான் என்ன செய்யுது, அது நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் செவிலி கேட்கவும் விவரித்து சொல்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், இதை இப்படிலாம் செஞ்சுருக்கிறேன், பார்வோன் இருதயத்தை நான் கடினப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்படியே மோசே ஆரோன்னு என்ன செய்கிறாங்க, பார்வோனிடத்தில் வராங்க. வந்து நீ எது வரைக்கும் நீ கர்த்தரிடத்தில் தாழ்த்ததுக்கு மனதில்லாதபடிக்கு நீ இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் சமூகத்தில் எனக்கு ஆராய்ச்சி செய்ய ஜனங்களே போக விடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நீ போக விட மாட்டேன்னு சொன்னாக்கி நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே என்ன செய்யும், வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. மெயின் வாதம் எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் வாதைகள் கர்த்தர் கொடுப்பாரு, விடுதலை கிடைக்காது. அதனால் இந்த வாதைகள்லேருந்து நான் தப்புறதுக்கு நம்ம கர்த்தரை உறுதியாக பின்பற்றணுங்கிறதுக்கு தான் இது வந்து ஜனங்கள் உன்னுடைய பிள்ளைகளை அறியட்டுங்கிறதுக்கு தான் நான் இதை கொடுத்துருக்குறேன். அதான் பார்வோடைய இருதயம் கடினமாயிட்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக இப்போ என்ன செய்கிறாங்க, வெட்டுக்கிளியை அனுப்புன்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து தரையை காணாதபடிக்கு பூமியின் முகத்தை என்ன செய்யும், தரையே காணாதுன்னா தரையில் மண் தரை சிமெண்ட் தரை எதுவுமே பார்க்க முடியாது. அந்த அளவில் வெட்டுக்கிளி என்ன செய்யும், முகத்தை தரையை அடிச்சு மூடிக்கிட்டு இருக்குமா. அப்போ கல்மலையில் ஒரு சில பயிர்கள் எடுத்து தப்பிச்சுன்னு பார்த்தோம், கதிர் விடாததெல்லாம் தப்பிச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வெட்டுக்கிளி வந்து என்ன செய்யறோன்னா, இப்போ இந்த தப்புன பயிர்கள் இருக்குல்ல, தப்புன பயிர் இது வந்து என்ன செய்கிறோம், துளைத்து கொண்டு இருக்கும். அதனால் இதெல்லாம் என்ன செஞ்சிடறோன்னா வெட்டுக்கிளி என்ன செஞ்சிடும், தின்னு போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வெட்டுக்கிளி உன் வீட்டில் ஒன்று ஊழியக்காரருடைய வீட்டில் எகிப்தில் எல்லா வீடுகளையும் என்ன செய்யும், வெட்டுக்கிளி வந்து நிரம்பும். அப்போது உன் பிதாக்களும் தாங்கள் பூமியின் நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டதிலே நாங்கள் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி எபிரேயன் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி திரும்பி கொண்டு பார்வோனை விட்டு திரும்பி போயிட்டான். கர்த்தர் பார்வோனுடைய எபிரேய தேவன் கர்த்தர் எடுத்துடாது இதை சொல்கிறார். இது வரைக்கும் எகிப்து உண்டான நாள் வரைக்கும் இப்படிப்பட்டது கல்மலை இல்லை. ஆனால் நீ கீழ்ப்படியாதனால வெட்டுக்கிளிகள் வந்து என்ன செய்து பரிசுத்து போட்டுச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், மோசேரனும் பார்வோனை விட்டு தூர விலகி போயிட்டாங்க. அப்போ பார்வோனுடைய ஊழியக்காரங்க இப்போ பார்வோன்கிட்ட போகிறாங்க, போயிட்டு சொல்கிறாங்க, எந்த மட்டும் இந்த மனுஷங்க நமக்கு கண்ணியாக இருப்பாங்க, அவங்க போய் சொல்லவும் அப்படியே நடக்கல. அது இந்த மனுஷங்க நமக்கு எது வரைக்கும் கண்ணியாக இருப்பாங்க, தங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய மனதில் நீ பெணிச்சு விட்டுற வேண்டியதானே, ஏன் விடாதபடிக்கு இருக்கிற எகிப்தே அழிஞ்சு போச்சு, எகிப்து அழிஞ்சு போய் இருக்கிறது இன்னும் நீர் அறியலையா, நீர் ஏன் இப்படி இன்னும் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்வோனுடைய ஊழியக்காரங்கெல்லாம் பார்வோனுடைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, மிருகங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, மக்களும் நிறைய வேதினாலும் எடுத்துட்டாங்க, சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால தான் சொல்கிறார், எகிப்து அழிஞ்சிட்ருக்கு, இன்னும் உடைய இருதயத்தை இப்படி நீ கண்டப்படுத்தி வச்சுட்ருக்கேன்னு இப்போ பார்வோனுடைய ஊழியக்காரங்களே பார்வோன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்க தெய்வத்துக்கு ஆராதனை அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மோசே ஆரோன்னு நினச்சிடறாங்க, பார்வோனிடத்துக்கு அழைக்கப்படுறாங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே மோசே ஆரோன்னு பார்வோனிடத்துக்கு நினச்சிடறாங்க, அழைக்கப்படுறாங்க. இப்போ பார்வோன் இடத்துல வராங்க. அவன் அவர்களை நோக்கி சொல்கிறான், நீங்கள் போய் உங்கள் தேவனாக கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். தேவனுக்கு இப்போ ஜனங்கள் எல்லாம் பார்வோனுடைய ஜனங்கள் ஊழியக்காரங்களாம் சத்தம் போட்டதுனால இப்போ என்ன செய்யறான், அவங்களுக்கு தேவனாக கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்ய போங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு யாரெல்லாம் போறீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு மோசே சொல்றாரு, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி கொண்டு நாங்கள் போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. எல்லாம் சிறு பிள்ளைலேருந்து பெரியவர் வரைக்கும் ஆடு மாடு எல்லாமே நாங்கள் கணிச்சுவோம், கொண்டு போய் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்பொழுது அவன் சொல்கிறான், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி நான் விடுறேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க, இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது அப்படின்னு சொல்கிறான். புருஷர் மட்டும் போங்க, குழந்தைகள் ஆடு மாடுலாம் தேவனுக்கு கருத்துக்கு ஆராய்ச்சி நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு
அவர்களே பார்வோன் நினைச்சு பார்வோனுடைய சமூகத்தை விட்டு இப்போ மோசே யாரானே என்ன செஞ்சுட்டான், விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்டாரு. இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்றாரு. ஏன்னா இவங்க பார்வோன் நினைச்சு விரட்டி விட்டுட்டான்ல, அதனால இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்றாரு, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தில் வந்து கல்மழையினால அழியாதபடிக்கு இருக்குல்ல, அதையெல்லாம் என்ன செய்யும், வெட்டுக்கிளிகள் வந்து என்ன செய்ய திங்கப்படியா எகிப்து தேசத்தின் மேல் என்ன செய்யும், உன் கையை நீட்டுங்கிறார். கையை நீட்டுனா கோலை எடுத்து என்ன செய்யணும், நீட்டணும். உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மோசே என்ன செய்றான்னா, தன் கோலை எடுத்து என்ன செய்றான், எகிப்து தேசத்தின் மேல் என்ன செய்றான், தன்னுடைய ஊர்லேருந்து நீட்டுறான். அப்பொழுது கர்த்தர் அந்த பகல் முழுவதும் முழுவதும் கீழ்காற்றை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, தேசம் மேலே வீச பண்ணுறாரு. கீழ்காற்று வீசினோடனே விடியற் காலத்தில் அந்த கீழ்காற்று என்ன செஞ்சுன்னா வெட்டுக்கிளியில் என்ன செஞ்சான், கொண்டு வந்துச்சான் விடிய காலத்தில். இப்போ வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாக இறங்கிட்டான். அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் என்னச்சில் இருப்பதும் இல்லைங்கிறார். அதனால் அவைகள் பூமியின் முகம் முழுவதும் என்ன செஞ்சுட்டு மூடிட்டு தேசம் அவைகளால் என்ன செய்து அந்தகாரப்பட்டு போயிடுச்சு. பூமியின் முகம் முழுவதும் மூடிட்டு தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டுச்சா. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர்வைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் என்ன செய்து பட்சித்து போட்டுச்சான். இப்போ எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்களின் பயிர் வகையிலும் ஒரு பச்சில கூட வெட்டுகளே என்ன செய்யல, மீதி வைக்கல, அவ்வளோத்தையும் தின்னு போட்டுச்சு. அப்பொழுது பார்வோன் மோசேயை ஆரோனையும் தீவிரமாக எரிச்சலாக அழைப்பிக்கிறான். தீவிரமாக அழைப்பித்து, உங்கள் தேவனாக கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமாக நான் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். இப்போ இந்த முறை பேசுகிறான், உங்களுக்கு விரோதமாக நினச்சிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீர் நினைச்சிட, என் பாவத்தை எனக்கு மன்னிக்கணும். உங்களுக்கு தேவனாக கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் இப்போ என்னோட பாவத்தை பண்ணிங்க, நான் சொன்னாலும் தெரிஞ்சு செஞ்சுட்டேன், ஆனால் இந்த சாவை மட்டும் எங்களை விட்டு விளக்குங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சொன்னோன்னே இப்போ அவன் நினச்சிடறான், பார்வோனை விட்டு புறப்பட்டு போயிட்டார் மோசேயாரனும். இப்போ கர்த்தரை நோக்கி நினச்சிடறான், விண்ணப்பம் பண்ணுறான். விண்ணப்பம் பண்ணிவிட்டு நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் விட்டுதேன்னு சொல்லி சொல்கிறான்ல, அதனால் இப்போ நினச்சிடறான், தேவனா கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுன்னு சொன்ன பிறகு மோசேயாரன்னு நினச்சிடறாங்க. கர்த்தர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறாங்க, விதியாகம் பண்ணுறாங்க. பண்ண உடனே இப்போ கர்த்தர் எழுந்திர மகா பழத்தை மேல் காற்று வீச முடி செஞ்சுட்டார். கீழ் காற்றை வீசும்போது வெட்டுக்கிளியே என்ன செஞ்சு கொண்டு வந்துச்சு, தர காணாதபடிக்கு வெட்டுக்கிளி ஆயிடுச்சு. இப்போ மேல் காற்றை கர்த்தர் எழுந்துறாரு, வீச பண்ணுறாரு. இங்கே மேல் காற்றை வீச பண்ணோன்னே அப்போ கர்த்தர் மகா பழத்தை மேல் காற்று நினைச்சிட்டு வீச முடிச்சிருந்தாரு. அந்த வெட்டுக்கிளிகளை நினைச்சது அடித்து கொண்டு போய் செங்கடலை போய் போட்டுச்சான். ஆனால் எகிப்தின் எல்லையில் இருக்கிற சமயத்தில் அவர் கர்த்தர் மகா பழத்தை மேல் காற்று வீசும்படி செஞ்சதுனால வெட்டுக்கிளியில எல்லாம் அடித்து போய் செங்கடல் ஒன்று படுச்சு. இப்போ எகிப்தின் எல்லை அங்கே ஒரு வெட்டுக்கிளியாயிலும் மீதியாக இருந்ததில்லை. எல்லா வெட்டுக்கிளியும் என்ன செஞ்சுட்டு செங்கடல்களை கொண்டு மேல் காற்று என்ன செஞ்சுட்டு கொண்டு தள்ளி கொண்டு போட்டுட்டு, அடுத்தபடியாக 8 வாதம் பார்த்துருக்கோம். 9வது வாதம், கர்த்தர் மோசனுக்கு சொல்றாரு, தடவி கொண்டிருக்குதான இருள் எகிப்து தேசம் உண்டாகும்படிக்கு ஒரு கையை அணிச்சது வானத்துக்கு நேராக நீட்டு அப்படிங்கிறார். அப்போ மோசே கர்த்தனுடைய கையை அணிச்சிடான், வானத்துக்கு நேராக அணிச்சிடான், நீட்டுறான். அப்பொழுது எகிப்து தேசம் அணிச்சது எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. இப்போ என்ன சொல்றாரு, வானத்துக்கு நேராக கோலை நீட்டு சொன்னோடனே, கோலை நீட்டினோடனே இப்போ எகிப்து தேசம் மட்டும் 3 நாள் காரிருள், பகலே வரல, பகலே கிடையாது, ஃபுல்லாக 3 நாளாக ராத்திரி பகலும் இருளாக தான் இருக்குது. இப்போ மோசே என்ன செய்கிறான், தன் கையை அணிச்சிடறான், வானத்துக்கு நேராக நீட்டுறான். நீட்டினோடனே கர்த்தர் நினைச்சிடறாரு, எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரில் இருந்துச்சு. அந்த 3 நாள் கழிஞ்ச உடனே 3 நாள் கழிஞ்ச உடனே ஒரு காணவும் இல்லை, ஒரு நிச்சயில் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, எழுந்திருக்கவும் இல்லை, இருந்ததை விட்டு இருக்கிறாங்க. அதான் காரியெல்லாம் இருக்க தடை தான் போனோம். அந்தளவில் இருட்டாக இருக்குது, அப்படி எப்படி வெளியில் போக முடியும், அதனால என்ன செய்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான வாத நிச்சயில் வரலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக 3 நாள் அப்படி இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ ஆனால் இஸ்ரேல் புத்திரர் இருக்கிற கோஷ நாட்டில் மட்டும் நல்ல வெளிச்சம்லாம் இருக்குது. இப்போ பார்வோன்னு நினச்சி மோசே அழைச்சி சொல்தான், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க, உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தட்டும், நீங்கள் மனிதர்கள் போக முந்தைய சொன்னால் எல்லாமே போவோம் அப்படிங்கும்போது பெரியவங்க மட்டும் போங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த திருப்பி என்ன சொல்கிறான்னா, இப்போ அடுத்தல பயம் உண்டாயிட்டுல, அந்த பயத்தினால என்ன செய்கிறான், நீங்கள் சிறியர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாம் போங்க, உங்களை ஆடுகளும் மாடுகள் மாத்திரம் இருக்கட்டும், நீங்கள் மனிதங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதுக்கு மோசே என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு என்ன கர்த்தருக்கு நாங்கள் சகன பலி தருவாங்க பண்ணி பானை பலி எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தணும். அந்த பலிகளை செலுத்தும் போது எங்கள் மிருக ஜீவன்கள் எங்களோட என்ன செய்யணும்,
வரணும். அதனால் எந்த மிருகமும் நாங்கள் என்ன செஞ்ச மாட்டோம், விட்டுட்டு போக மாட்டோம். அது இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும். மிருக ஜீவன்களும் என்னுடைய கூட எங்களோட என்ன செய்யணும், எங்கள் மிருகங்களும் எங்களோட வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ மோசே என்ன சொல்கிறாரு. சொன்னோன்னே ஒரு குழம்பு கூட நாங்கள் பின் வைக்க மாட்டோம். எல்லாரும் நாங்கள் போனோம். சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் போனோம். ஆடு மாடு மிருகஜீவி எல்லாத்தையும் நாங்கள் அழைச்சி தான் போவோம். எதுவுமே நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி சொன்ன உடனே இப்போ கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே நாங்கள் எதை பழி செலுத்துன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பழி செலுத்துவோம். அதனால தான் எங்களுக்கு ஆடு மாடு மிருகஜீவி எல்லாத்தையோட தான் நாங்கள் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்ன உடனே இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, பார்வோனுடைய இருதயத்தை மீண்டும் கடினமாக்கிட்டாரு. அவனுக்கு என்ன செய்யலை, அவன் இருதயம் அவர் மக்கள் என்ன செய்யலாம் அப்படி சொல்லியும் போக விடலை. பார்வோன் அவனை நோக்கி சொல்கிறாரு, என்னை விட்டு நீ அப்போலே போங்கிற. பார்வோன் இப்போ மோசையை நோக்கி சொல்கிறாரு, என்னை விட்டு அப்போல போ, என் பக்கத்தில் நிற்காத, இனி என் முகத்தை காண வராத, நீ இந்த கருத்தில் நீ என்ன செய்யி, நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி மோசே ஆரோன் என்ன செய்கிறாங்க, பார்வோன் அவனை விட்டு என்னை விட்டு அப்போல போன்னு சொல்லி மோசே ஆரோனையும் சொல்கிறான். சொன்ன உடனே என் முகத்தை நீ காணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணனாலே நீ சாவா அப்படிங்கிறார். ஏன்னா இவங்க ஒவ்வொரு வாதையும் வருவிச்சிட்டு இருக்காங்கல்ல, இறுதியும் கடினமாயிட்டு இருக்கு. அப்போ இவங்க நமக்கு இப்படி ஒவ்வொரு அழிவாக தந்துட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான், இனி என் முகத்தை நீ பார்க்க வராத, என் முகத்தை நீ பார்க்க வந்தால் நீ சாவா அப்படின்னு சொல்லி பார்வோன் நினச்சிடான் மோசையிட்ட சொல்கிறார். அப்போ அது மோசை சொல்கிறாரு, நீ சொன்னது சரிதான், இனி நான் உங்களுடைய முகத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் காணவே மாட்டேன் அப்படிங்கிறான். முகத்தை காணுவா அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொன்னாப்புல, காண எப்படி எச்சரிக்கையாருன்னு சொல்லி, இல்லைன்னா பார்த்தா சாவான்னாரு. இப்போ மோசை சரி அப்படின்னு சொன்னது சரிதான், உங்களுடைய முகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் காண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இது வரைக்கும் 9 வாதைகள் வந்திருக்கு. இன்னும் ஒரு வாதை பாக்கி இருக்குது. இதை நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் தமது ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.